வணக்கம். என் பேர் தனஞ்செழியன். யுனைடெட் அகாடமி சென்னை இந்த முறை அதில் படித்து குரூப் 4 பாஸ் பண்ணி இந்த முறை கவுன்சிலிங் அட்டன் பண்ணி டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் 2016 பேட்சில் ஜாயின் பண்ணி படித்தேன். கிட்டத்தட்ட நியர்லி 3.5 இயர்ஸ் அந்த அகாடமிலேயே படித்தேன். இது வந்து என்னுடைய குரூப் 4க்கு வந்து செகண்ட் அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் சரியாக பண்ண முடியல. ஏன்னா அப்போ தான் சிலபஸ் முடித்து உடனே நான் ரிவைஸ் பண்ண முடியல. இப்போது செகண்ட் அட்டம் குரூப் 4க்கு இந்த முறை அவுட் ஆஃப் 300க்கு 259.5 மார்க் எடுத்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். கடந்த குரூப் 2 இன்டர்வியூ எக்ஸாமில் 157 கொஸ்டின்ஸ் அடித்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். சில ஹெல்த் இஷ்யூஸால் என்னால் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் 161 கொஸ்டின் அடித்தேன். ஸோ அதையும் நான் நேரில் கிட்ட வந்து நான் விட்டுட்டேன். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம் நான் கிட்ட வந்து விட்டாலும் நான் தொடர்ந்து ஊக்குவிச்சுட்டு வந்தாங்க. மந்த்லி இருக்கிற அந்த மீட்டிங் கண்டினியூவாக அட்டன் பண்ணேன். அப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடியும் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸு, ஸோ அப்புறம் டெஸ்ட் பேட்ச், ஸோ இதெல்லாம் நான் கண்டினியூவாக தொடர்ச்சியாக இந்த 3.5 இயர்ஸுமே டச்லேயே அகாடமியில் கொடுத்துட்டே வந்தாங்க. இதுக்காக எனக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்ன மட்டும் இல்லாமல் என் கூட படித்த அத்தனை பேட்சுக்குமே இதே மாதிரி தொடர்ந்து ஊக்குவிச்சு என் கூடவே கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த முறை கவுன்சிலிங் அட்டன் பண்ணி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எங்களை ஊக்குவிச்சு யுனைடெட் அகாடமிக்கு என்னோட மனமார நன்றிகள். முன்னாடி ஒரு 4 months தான் லீவ் போட்டு படித்தேன். அந்த 4 months எஃபெக்டிவாக படித்தேன். அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். வணக்கம், என் பேர் வினோத்குமார். நான் 2017 வீக்கெண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணேன். யுனைடெட் அகாடமி தான் என் லைஃபே மார்க்ஸ் உண்மையாக சொல்லணும்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ் ஜாயின் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டே படிச்சுட்டு இருந்தேன். பட் என்னால் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக படிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 months எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி 4 months வந்து இங்கே அகாடமிலேயே வந்து 4 months படித்தேன். சாரோட நோட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்ததுனால என்னால் 4 monthsலேயே அதை கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 258 மார்க் எடுத்துருக்கேன். அதாவது 172 கொஸ்டின் அது 258 மார்க் எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஹையர் டிபார்ட்மெண்ட்டே எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் 1 month ஜாயின் பண்ணிட்டு நினைக்கிறேன். சாரோட நோட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதா தெரிஞ்சு நான் அட்டன் பண்ண 172 கொஸ்டினில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எழுதின கொஸ்டின்ஸ் தான். சார் கொடுத்து டெஸ்ட் எழுத சொன்னார். அந்த மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாமில் யூஸ் பண்ணிச்சு. அது வந்து எனக்கு அந்த எக்ஸாமில் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. அதனால கண்டிப்பாக யுனைடெட் அகாடமிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம், என் பேர் கவியரசன். 2017 யுனைடெட் அகாடமியில் ரெகுலர் பேட்சில் ஜாயின் பண்ணேன். தொடர்ந்து 2.5 வருஷமாக இங்கே தான் படித்தேன். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்கோர் பண்ணல. ஏன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டைமில் ரிவைஸ் பண்ணேன். அதனால் ஃபஸ்ட் அட்டம் தவற விட்டேன். அதில் ஒரு 146 கொஷின் தான் எடுத்தேன். அப்புறம் தொடர்ந்து அப்படி இங்கேயே இருந்தே படிச்சுட்டு இருந்தேன் ரெகுலராக. இதனோட செகண்ட் அட்டம். இந்த செகண்ட் அட்டம்ப்டில் நான் கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் அட்டம்ப்டில் பார்த்திங்கன்னா 253.50, அதாவது 200க்கு பார்த்திங்கன்னா 169 கொஷின். இது என்னோடய செகண்ட் அட்டம். இதில் நான் கிளியர் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 253.50, அதாவது பார்த்திங்கன்னா 200க்கு 169 கொஷின் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து படிச்சுட்டே இருந்ததுனால மட்டும்தான் இதனால் பண்ண முடிஞ்சது. இங்கே இருந்து ரெகுலராக மார்க் டெஸ்ட் எழுதுறது, அதுக்கப்புறம் டிமோட்டிவேட் டைமில் சார் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். நல்ல என்விரான்மெண்ட் அமைஞ்சதுனால எல்லாம் நல்லா படிக்க முடிஞ்சிச்சு. நல்லா பெட்டராக ஸ்கோர் பண்ண முடிஞ்சிது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் எடுத்திருக்கேன். தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும்னு அடுத்து ஆசைப்பட்டே இருக்கேன். நான் என்னோடய நன்றியை பார்த்திங்கன்னா யுனைடெட் அகாடமிக்கு எங்கள் சாருக்கு சொல்லிக்க ஆசைப்பட்றேன்.